தமிழ்நாட்டுல தொல்லியல் ஆய்விடங்கள் அடுத்து நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு ஆய்விடம் என்ன அப்படின்னா அரிக்கமேடு. அரிக்கமேடு எங்க இருக்கு? இன்னைக்கு பாண்டிச்சேரி இருக்கக்கூடிய இடத்துலதான் அரிக்கமேடு இருக்கு. சோ இத பத்தின மிக முக்கியமான தகவலை பார்க்கலாம். அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்திற்கு அகழ்வாராய்ச்சி பண்ணவர் யார் அப்படின்னா மார்டிமர் வீலர், எரிக் மார்டிமர் வீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்போ இந்த இடத்தை அகழ்வாராய்ச்சி பண்றாரு அப்படின்னா 1940. இது மூலமா பல உண்மைகள் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வராரு. அது என்ன என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது ஒரு காலத்துல மீன்பிடி கிராமமா இருந்து அதன் பிறகு அது துறைமுகமாக மாறியது அப்படின்னு யாரு சொல்ற அப்படின்னா மார்டிமர் வீலர் சொல்றாரு. துறைமுகமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து உருள்மணிகள். இங்க அகலாய்வு பண்ணும்போது இந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த உருள்மணிகள் அதிகமா கிடைச்சான். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அரிக்கமேடுக்கும் ரோமானிய பேரரசுக்கும் இடையில வணிகம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதிக ரோம நாணயங்கள், அதிகமான ரோம நாணயங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. முக்கியமா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது என்ன சொல்லுதுன்னா அரிக்கமேடு ரோமானியர்கள் காலத்துல மிக முக்கியமா வணிகத்துடைய உச்ச நிலையில இருந்துன்னு சொல்றாங்க. அதுவும் யார் அப்படின்னா அகஸ்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமானிய மன்னனா. இவருடைய காலம் அப்படிங்கிறது கிமு 30. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அகஸ்டஸ் காலத்து அரசியல்வாதிகள் மன்னரை எச்சரிக்கிறாரு, நீங்க இவ்வளவு தூரம் என்ன பண்றீங்க அப்படின்னா இவ்வளவு வணிகம் அரிக்கமேடு கூட பண்ணினீங்க அப்படின்னா நம்மளுடைய அரசு திவால் ஆகிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது போக ஹண்டிங்டன் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1944 1949 அதாவது 2 முறை என்ன பண்றாரு அப்படின்னா அரிக்கமேட்டுக்கு வராரு. அரிக்கமேட்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணும்போது இவர் முக்கியமா ரோம நாட்டுல இருக்கக்கூடிய அம்போரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ஜாடியை என்ன பண்றாரு அப்படின்னா கண்டெடுக்கிறாரு. இது போக மட்பாண்டங்கள், உருள் மணிகள், பொம்மைகள், இந்த மாதிரியான விஷயத்தையும் இவர் கண்டுபிடிக்கிறாரு. நீரோ காலிகுலா அப்படின்னா என்னது அப்படின்னா ரோம நாட்டுல 2 விதமான அரசர்கள் இருந்தாங்க, நீரோ மற்றும் காலிகுலா. இவங்களுடைய தங்க நாணயத்தை ஹண்டிங்டன் என்ன பண்றாரு அப்படின்னா புதுக்கோட்டையில கண்டுபிடிக்கிறாரு. இது போக மார்டிமர் வீலருக்கு அப்புறம் ஹண்டிங்டன் வராரு. இதுக்கு அப்புறம் 2 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அரிக்கமேட்டுக்கு ஆராய்ச்சி பண்றாங்க. அதுல ஒருத்தர் யாரு அப்படின்னா பிரான்சை சேர்ந்த JM கசால். இது போக இந்தியாவை சேர்ந்த கிருஷ்ணதேவா ஏகோஷ். இதுதான் அரிக்கமேடு. அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டே மிக முக்கியமான தகவலை பார்த்துக்கிட்டோம். நன்றி.